பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஆண்டவனின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தேன். ஏன் இதுவரை வைக்காத கூட்டணியை இப்போது வைத்துள்ளீர்கள் என்ற கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக என்பதுதான். இரவை விரட்ட விடியும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் இருட்டை விரட்ட விடியும் வரை காத்திருக்க தேவையே இல்லை. ஒளியேற்ற வேண்டும். ஆதாயம் தேடுவதற்காக அல்ல இந்த கூட்டணி, மக்களின் வாழ்வாதாரத்துக்குத்தான் இந்த கூட்டணி. மக்களே ஆள வேண்டும் என்ற அங்கீகாரத்தை மக்கள் தந்திடத்தான் இந்த தேர்தல். வெற்றியை தருவேன், சாதனை படைப்போம். எப்பயும் மூன்றாவது அணின்னு யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. இந்த முறை பல அணிகள் இருக்கின்ற இந்த விஷயத்துல மாற்றம் தேவையா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாற்றம் தேவையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆம், இல்லை, மாற்றம் வேண்டுமா? கமான். ஆம். 3 பேரை தவிர பாக்கி எல்லாருமே ஆம்னு சொல்றீங்க. ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னவங்கள சொல்லுங்க பாப்போம். எந்த காரணத்திற்காக திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும், திராவிட கட்சிகள் இந்த முறை வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இங்க எங்க ஏரியால 4 வருஷமா போன எலெக்ஷனுக்கு ரோடு தோண்ட ஆரம்பிச்சாங்க. இந்த எலெக்ஷன் இப்ப எலெக்ஷன் வருது அப்படிங்கறோன்னு திரும்ப அந்த ரோட போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். குடும்ப அரசியல ஒழிக்கணும். ஒரு மாற்றம் வேணும். இந்த 2 திராவிட கட்சிகளில் இருந்து தமிழகம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறதுன்னு அரசியல் தலைவர்கள் இந்த முறை பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல பேர் வேணுமான்னு கேட்கும்போது வேணும்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க. மாற்று அப்படின்னா நீங்க யாரை நம்புறீங்க? நம்பிக்கை இருக்குன்றீங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணி வரணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம். 50 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. ஆனால் அது ஒரு மாற்றம் ஏற்படல. பாமக பேசிக்காக ஜாதி கட்சின்னு எல்லா இளைஞர் மத்தியில் எனக்கு ஒரு கருத்து என்னன்னா, அவங்க ஜாதி கட்சி, அவங்க ஜாதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இவங்க ஒரு புது அணியாக உருவாக்கிறதுனால இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். மக்கள் நல கூட்டணி மேல் நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாது என்றைக்குமே. தேமுதிகவில் விஜயகாந்த் இருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, அந்த கட்சிகள்லாம் இருக்குது. விஜயகாந்த் யாருக்கும் பயப்படாமல் போல்டாக பேசுவார். அதில் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் சார். சரி, ஓகே ஓகே. இவற்றுக்கு தேமுதிக வரும் தான் சார் நம்பிக்கை இருக்குது. இதுவரையும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல முடியாது, முழுமையாக சொல்ல முடியாது. புதுசாக ஒரு மாற்றத்தை உண்டு வரணும்னா தேமுதிக வந்தால் தான் சார் முடியும். இப்போ தேமுதிகவோட கிரெடிபிலிட்டி சொல்லும் போது விஜயகாந்த் பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பொதுவான மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேலியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் பேசுகிறது அந்த மாதிரி யாருக்கும் பயப்படுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட கிரெடிபிலிட்டி என்ன? மற்ற தலைவர்கள் மாதிரி அவர் பொறுமையாக இருப்பாரா? அவர்கிட்ட அந்த பதவியை கொடுத்தா செயல்படுவாரா கரெக்டாங்கிறது தான் என் கேள்வி. ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால திமுக அதிமுகவே திரும்பி வரலாம். அவங்க தான் வருவாங்க. சரி, ரைட், ஓகே. வேற என்ன கருத்து இருக்கு சார்? நான் டிஎம்டிகேக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இப்போ அவர் சொன்னாரு டிஎம்டிகேனா, அதாவது மக்கள் நல கூட்டணி. அவர் சொன்னாரு விஜயகாந்த் இப்போ தலைவரானார்னா அவரால் அதை ஆட்சி செய்ய முடியுமா, கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாரு. நடிகர்கள் சங்கம் மொத்தத்தையும் அவர் அவ்வளோ தூரம் கட்டி காப்பாற்றினார், முழுசாக இது பண்ணார். அவ்வளோ அந்த சங்கத்தை அவரால் இது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது அவரால் ஒரு தமிழ்நாட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாதா? எப்போவுமே ஒரு கொள்கை ரீதியாக ஒரு ஹோமோஜினிட்டி இருக்குது சார் நிறைய எல்லா கட்சிகள்லையும். இப்போ மக்கள் நல கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது. கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கும். இப்போ வைகோக்குன்னா அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கும். இப்போ விஜயகாந்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். ஸோ ஒரு ஹெட்ரோஜினிட்டி கிடைக்குது சார் ஒரு கொள்கை ரீதியா. ஸோ அப்போ என்னன்னா நிறைய கொள்கைகள் மக்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அப்போ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே மாதிரி பிஜேபி எடுத்துக்கிட்டாலும் அவங்க புதுசாக வர்றாங்க சார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே வர்றனாலும் தனக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் பார்க்கணும் கொடுக்கணுன்றது தான் அவங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஸோ உங்களோட ஆதரவு யாருக்கு
சார் இந்த 2 கட்சிகள்ல யாராவது வந்தா கண்டிப்பா அதாவது வந்து மக்கள் நல கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா? பாரதிய ஜனதா வந்தா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ வந்தா நல்லா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து சார். அருமையான கருத்து, அருமையான கருத்துமா. அதாவது ஹெட்ரோஜினிட்டின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது என்னன்னா பல்நோக்குத்தன்மை, நிறைய கொள்கைகளின் சங்கமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நல்ல கருத்து. வேற இப்போ வந்து நான் வந்து பாமக ஆதரவாளர், ஏன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாம் பாமக அந்த மாதிரி அந்த ஆதரவாளர் தான். ஆனால் இருந்தாலும் நான் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா எல்லாரும் தங்களோட ஜாதியை விட்டுட்டு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி ஜாதியை தவிர்த்து எல்லா தமிழர்களும் ஓட்டு போட்டால் ஆட்சி நல்ல கூட்டணியை கண்டிப்பாக மாற்ற முடியும் இந்த தேர்தலில். சார் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிக்கு தான் சார் வரும். ஏன்னா இப்போது தேர்ட் பார்ட்டியாக வந்து நிற்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் கூட்டணியாக இருந்து வந்தவங்க தான். இப்போ வந்து அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் தனியாக போயிருக்காங்க. அண்ட் மோரோவர் விஜயகாந்த் யாருக்கும் பயப்பட மாட்டார் அப்படின்னா எல்லாருமே அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, மேக்ஸிமம் வேறு எதுக்காகவும் பார்க்கறது இல்லை. இப்போ தான் கோரிக்கையை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்கள் மாற்றி ஆட்சி பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ தான் நான் அறிவிச்சிருக்கோம். செய்கிறோமா செய்யலான்னு பாருங்கள். ஓட்ட மூலம் நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறோமா செய்யலான்னு பாருங்கள். யாருக்கு ஆதரவாக அந்த விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு சொல்கிறேன். வணக்கம் மக்களே. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேப்டன் விஜயகாந்த் யார்? ஆரம்பத்துலேருந்து வருவோம். பயங்கரமான ஹீரோங்க. அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் சமூக அக்கறை உள்ள விஷயங்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. இப்போ பாருங்கள், அன்பாக இருக்கட்டும், சமூக விஷயங்களாகட்டும், ஒவ்வொரு படத்துலையும் அவர் பார்த்து பண்ணியிருப்பார். நிறைய படங்கள் நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலலாம் நான் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை விட ரொம்ப இடத்த சொல்கிறதா இருந்தால், குறிப்பிட்ட சொல்கிறதா இருந்தால் மார்த்தாண்டம் பக்கத்தில், அது வந்து திருவட்டார் தொகுதியில் வரும் பார்த்துருங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக விஜயகாந்த் ஃபேன்ஸ். விஜயகாந்த் படம் தான். நீங்கள் அங்கே கிருஷ்ணர் கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற என்ன ஒரு ஃபேவரட் விஜயகாந்த் படம் இருக்கும், எல்லாமே திரையிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த ஹீரோ அவர். ஏன்னா அவருடைய படத்துல வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருக்காது. நீங்க ரஜினி படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கும், பட் விஜயகாந்த் படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அது கூடவே சேர்த்து ஒரு சமூகத்துக்கான மெசேஜும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப 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 ஃபேமஸான ஆளு, ரொம்ப ஃபேவரட்டான ஆளு மக்களுக்கு. அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாரு? அவர் எங்க வந்தாரு? ஃபேன்ஸும் மக்களும் கூப்பிட்டாங்க அவரை நான் அரசியல் என்ன வரல, விட்டுருங்க, எனக்கு அரசியலே வேண்டாம்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா விடலை. இவரை மாதிரி ஒருத்தர் வந்தாதான் இதை மாற்ற முடியும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வர வச்சோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் அரசியலுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பாடுபடுத்துறோம்? ஜனாதிபதி கையால, யாரு, அப்துல் கலாம் கையால சிறந்த குடிமகன் அப்படின்னு ஒரு விருது வாங்கின ஒரு மனுஷனை குடிகாரன்னு சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்திவிட்டோம். எவ்வளவு, அது நம்ம மீம்ஸ் கிரியேட்டருக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணும். மீம்ஸ் கிரியேட் பண்ணவங்க ஒரே ஒரு செகண்ட் அப்துல் கலாம் ஐயா இறுதி சடங்குல நடந்த அந்த ஒரு சீனை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களே வைக்கப்படுவீங்க. அவரை வச்சு காமெடி பண்றது எவ்வளவு நல்ல மனுஷங்க. அவரை போட்டு இப்படி பாடப்படுத்துறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஊர்ல இருந்து நாங்கெல்லாம் பிச்சை எடுக்காத குறையாக நிவாரண பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்புனா மேல அம்மா ஸ்டிக்கர், இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி தங்களுக்கு பெருமை தேட நினைச்ச மற்றவங்க எங்க தானே முள்ள இறங்கி தண்ணிக்குள்ள நீ போட்டோவே எடுக்காத ராசா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு உள்ள போய் நின்று ஒவ்வொருத்தங்களுக்கும் செஞ்ச விஜயகாந்த் எங்க? யோசிங்க மக்களே. நம்மளாம் ரொம்ப ஈஸியா ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணிடுறோம்ல. இயலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு உடம்பு முடியல, தைராய்டு பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, கண்ணு சிவக்குது, பேச முடியல, குளருது, வாய் குளருது, அவர் ஒத்துக்கிறாரா? அதை இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நீங்க நடிகர் சங்கத்து கடன் அடைச்சதெல்லாம் வந்து ஒரு சாதனையா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து இந்த நட்சத்திர கிரிக்கெட்டை எடுத்துக்கிடுங்க. சக்சஸ் பண்ண முடிஞ்சுதா? எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு தனி திறமை வேணும், ஆளுமை திறமை வேணும். அதுக்கு இதுதான் உதாரணம். விஷால்லாம் என்ன பேச்சு பேசினாரு, நாசர்லாம் என்ன பேச்சு பேசினாங்க, என்ன பண்ண முடியுது? நஷ்டம் தான் வந்துருக்கு. ஆனா அன்னைக்கு கேப்டன் மக்களே, அவரு மக்களோட ஒப்பீனியனை எப்பவுமே கேட்டு நடக்கிறாள். இன்னைக்கு பாருங்க, அவருடைய தேர்தல் அறிக்கைகள்ல கூட குறைகள் இருந்தா உங்களுடைய குறைகள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி
நம்ம கொடுக்குற இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அதாவது யாரும் தன்னுடைய கருத்தை மக்கள் மேல திணிக்க கூடாது, மக்களுடைய கருத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல விஜயகாந்த் ஜெயிச்சிடறாரு. நீங்க இன்னைக்கு மற்ற கட்சிகளோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நீங்க 2006ல இருந்து அப்படிதான் இருக்கு. 2006லயுமே விஜயகாந்தோட அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்த்து எல்லாரும் காப்பி பண்ணாங்க. விஜயகாந்துக்கு கொள்கை இருக்கான்னு கேட்கறவங்க தயவு செய்து முதல்ல அவங்க கட்சியோட பேஜ் போங்க. 10 கொள்கை இருக்கு பளிச்சுன்னு தெரியாம, அதாவது நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி உடனே இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. உங்களுக்கு தெரியுமா அவங்களுடைய சொந்த காசுல தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாருமே சொந்த காசுல குடிநீர் வழங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து குடிநீர் வாங்குற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்கோம். இன்னும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் பேசிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்? கேப்டன் மாதிரி நல்லவரை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்க அவர் வந்து பீக்ல இருந்த டைம் சின்ன சின்ன நடிகர்லாம் தூக்கி விட்டார். ஊமை விழிகள் கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த படத்துலலாம் அவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்ப அவர் ரொம்ப பெரிய ஆளு, அதுல வயசான கேரக்டர் வேற பண்ணியிருப்பாரு. நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து பாருங்க, செந்தூர பாண்டி, பெரியண்ணா, இந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் சூர்யாவெல்லாம் தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அவர். நீங்க ஏஆர் முருகதாஸ்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா ரமணாங்கிற ஒரு படம் தான் காரணம். அவர் ஒவ்வொருத்தரையும் தூக்கி விட்டு அழகு பார்த்தவர். இன்னைக்கு மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க யாருன்னு பாருங்க, உங்களை தூக்கி விட்டவங்க தான். யார் தூக்கி விட்டவங்களுக்கு ஃபேனா இருக்கிறவங்க தான் மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க, அவெல்லாம் ரொம்ப நல்லவருங்க. முதல்ல இந்த அரசியல்ல நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த மாதிரி அவருடைய உண்மைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவருக்கு கண்டிப்பா ஓட்டு பிடிக்கும். அதுதான் உண்மை. நம்ம அவரை சப்போர்ட் பண்ண நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. நீங்க 50 வருஷம் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு மாறி வாய்ப்பு கொடுத்தோம். என்னங்க கிடைச்சது? குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்குது? ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கறதுல என்ன தப்புன்ற? ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் நம்மளை ஒன்றும் கெடுத்துட மாட்டாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லை. மனுஷன் ரொம்ப நல்லவர். அவர் அப்படி என்ன சொல்றது, இப்படி போட்டு பாடாப்படுத்தாதீங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணி. அவருடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், தயவுசெய்து யூடியூப்ல அந்த ஸ்பீடை 1.25ல வச்சு கேட்டு பாருங்க. இந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா 1.25 1.5 வச்சு கேட்டு பாருங்க. அப்படியே பழைய வாய்ஸ்ல கேட்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். அவரோட வாய்ஸ் தைராய்டுனால தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அது. நீங்க தயவு செய்து இன்னொரு தடவை விஜயகாந்தை அசிங்கப்படுத்தாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நல்லவரா அவர் இருக்கும்போதே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையை உங்க முன்னாடி வச்சுட்டு நான் விஜயகாந்துக்கு தான் வாக்களிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவேறேன். நன்றி, வணக்கம். சுட்டரிக்கும் மதுரை வீதிகளில் விஜயராஜில் சுற்றிட்டு இருக்கிறவர் தான் ஒரு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஆண்ட அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா நம்ப முடியுமா? எந்தவித இண்டஸ்ட்ரி பேக்கப்பும் இல்லாமல், ஒரு சினிமா ஹீரோக்கான தோற்றமும் இல்லாமல் விஜயராஜ் என்பவர் இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களை பண்ணி இன்னைக்கு விஜயகாந்த் தான் நம்ம முன்னாடி இருக்காரு. கமல், ரஜினி என்ற 2 ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் குடிகட்டி பறந்துட்டு இருக்கும் போது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்த வீர தளபதி நம்ம விஜயகாந்த் அவர்கள். பாவப்பட்ட கேரக்டர்லேருந்து பாவம் பார்க்காத கேரக்டர் வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் பண்ணாத ரோல்ஸே கிடையாது. இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லல. எந்த நெருப்பால ஏழைங்களோட வயிறை எரிச்சியோ அதே நெருப்பால உன்னையும் அடிச்சிருவேன். விஜயகாந்தனா அப்படின்னு நாக்க கடிக்கிறதும் சிவப்பு கண்களை கொண்டு கேமராவை முறைச்சு பார்க்கறதும் தானே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட சாதனை பட்டியல் தெரியுமா உங்களுக்கு? பரதன், சேதுபதி ஐபிஎஸ், புலன் விசாரணை, ராஜநடை, செந்தூரப்பூவே, அம்மன் கோயில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் இப்படின்னு சிறு தயாரிப்பாளர்களின் வசூல் சக்கரவர்த்தியா இவர் இன்னைக்குமே நிகழ்ந்தார். 1984 அந்த ஒரு வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 18 படங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு ரொம்ப
ரொம்ப குறைவான ஒரு சில டாப் ஹீரோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் இப்படின்னு முன்னணி நட்சத்திரங்களுக்கு கூட தன்னோட 100வது படம் ஓடினதே கிடையாது. நம்ம கேப்டன் விஜயகாந்தோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம். ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க முத ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி போய் சிவகுமார் சாரை கேட்கும் போது அது சரியா அமையாததுனால ஊமை வழிகளில் விஜயகாந்த் அவர்கள் பண்ண கெஸ்ட் ரோல் இன்னி வரைக்கும் பேசப்படுது. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேயே அந்த ஒரு வயதான கேரக்டரை பயப்படாம யாரை பத்தியும் கவலைப்படாம பண்ணி கொடுத்தாரு. உங்களை மாத்திரமே விஜயகாந்த், சத்யராஜ், ரஜினிகாந்த் போய் இமேஜுக்கெல்லாம் ஆசைப்படாம 3 பேரும் மனம் உறுதி என்ற படத்துல ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோல் நடிச்சிருந்தாங்க. பரதன்ற படத்துல பிரபுதேவாவோட டான்ஸ் கோரியோகிராஃபியில ஒரு ஆடின ஆட்டம் இன்னி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன் மாபெரும் வெற்றி இயக்குனர் பாக்யராஜ் பாக்யராஜ் சார் மட்டும் இல்லாமல் சுந்தராஜன் சார் உலக நடந்த போற்றப்படும் சினிமாட்டோகிராஃபர் ரவிகேஷ் சந்திரனோட ஃபர்ஸ்ட் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த். இளைய தளபதி விஜயோட தகப்பனார் S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற படம் பல லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. ஹிந்தியில ரஜினி அண்ட் அமிதாப் பச்சன், தெலுங்குல சிரஞ்சீவி, இப்படி பல வருஷன்ஸ்லயும் அந்த படம் செம்ம வசூல கலெக்ட் பண்ணிச்சு. விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயத்துக்கும் பயங்கர ஃபேமஸ், தன்னோட டைலாக் டெலிவரிக்கு. உணர்ச்சி பூர்வமான டைலாக்ஸை சிங்கிள் டேக்ல தட்டி அடிக்கிறதுல நம்ம கேப்டன் விஜயகாந்த் வில்லாதி வில்லன். புள்ளி விவரத்தை சொல்றதுல இவர் அடிச்சுக்க முடியுமா? மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626, உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. யாருக்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்யற விஜயகாந்த் எவ்வளோ பேருக்கு தெரியும். தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும், யார் இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிடணுன்ற அந்த வழிமுறையை கொண்டு வந்ததே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் சாருக்கு இன்னொரு பயங்கரமான கெட்ட பழக்கம் இருக்கு, நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றது. பி.டி. சிவம், இப்ராஹிம் ராவுத்தர், R.K. செல்வமணி, அருண் பாண்டியன், ஆனந்த் ராஜ், மன்சூர் அலிகான், இந்த பட்டியலும் பயங்கர பெருசு. இன்ஃபேக்ட் சின்ன கவுண்டரில் வடிவேல் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கணும்னு கவுண்டமணி அவர்கள்கிட்ட சண்டை போட்டு சான்ஸ் வாங்கி கொடுத்ததே நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்பு. இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இளைய தளபதி விஜய் மற்றும் சூர்யாவோட ஆரம்ப கால படங்கள்ல அவங்க வளரணுன்றதுக்காகவே அண்ணன் ரோல்லாம் நம்ம கேப்டன் நடிச்சிருக்காரு. விஜயோட செந்தூர பாண்டியன்ற படத்துலையும் சூர்யாவோட பெரிய அண்ணான்ற படத்துலையும். அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். கரண்ட் கம்பமே அவரை பார்த்து பயந்து ஓடும் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1986 ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் அம்மன் கோயில் கிழக்காலே. 1989 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் பூந்தோட்ட காவல்காரன். 2001 கலைமாமணி அவார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. 2001 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் வானத்தை போல. 2001 இந்தியன் கவர்மெண்ட்ஸ் பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட். 2009 ஃபிலிம்ஃபேர் டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்ட். இப்படி பல விருதுகள் அவர் ஹால் ஷோகேஸ்ல அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்குங்க. கடன்ல நம்மளோட நடிகர் சங்கம் மூழ்கி இருந்தப்போ முதல் முறையாக தமிழ் சினிமா நட்சத்திரங்களை வெளிநாடு கொண்டு போய் நட்சத்திர கலை விழா நடத்தி அந்த கடனை ஈடுகட்டிய ஐடியாவே நம்ம விஜயகாந்த் சாரோட மூலையிலேருந்து சிந்தனது தான். தன்னோட படங்கள்ல தேச துரோகிகளை அப்படின்னு அவர் கோவப்பட்டு பேசும்போது அதை வெறும் எழுதி வச்ச வசனமா படிக்காம தன்னோட அடி வயத்திலேருந்து முழு மனசோட பேசுறாரு. என்னடா சுதந்திரம் இந்தியாவில்? இங்க வீதிக்கு ஒரு மசூதி இருக்கு, பாகிஸ்தான்ல ஊருக்கு ஒரு கோயில் இருக்கா? இங்க கோர்ட்ல தலைமை நீதிபதி எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ஒரு இந்து வக்கீலாக முடியுமா? காமெடி கதாபாத்திரங்களையும் சரி, சுட்டரிக்கும் ஆக்ஷன் ரோலும் சரி, விஜயகாந்த் அவர்கள் தன்னோட நடிப்பு மூலமாக ஈர்த்த ரசிகர்கள் எல்லாருமே இப்போ தொடர்ச்சியாக சினிமா பார்க்காத க்ரௌடுன்றது தான் உண்மை. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் அவரை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதும் வித்தியாசமான ஜோக்குகள் போடுறதும் இப்போ வழக்கமாயிருச்சு. ஆனால் அவருக்கு இருந்த மாஸ் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. பூராத்தை எடுத்து மேலே போடுமா, ஒன்று கூட கீழே இருக்கக்கூடாது. யாரு? ஐயாவா? வணக்கம். வணக்கங்கய்யா. என்ன முருகா, இந்த வருஷம் விளைச்சல்லாம் எப்படி? ஏதோ பரவாயில்லங்கய்யா. அப்புறம் என்ன, எல்லா மூட்டைக்கு ரேட்டை பேசிடுவோமா? பேசிடுவோங்கய்யா. இந்த வருஷம் சந்தையில் மூட்டைக்கு 1000 ரூபா. அதே தான் உனக்கும். என்னப்பா, சரியா? சரி. ஏலே சுந்தரே, அந்த செல்போனை கொஞ்சம் எடுத்துட்டு வாயா. இப்போ எதுக்கு ஃபோனு? இந்தாங்கப்பா. என்னையா? தெரியலப்பா. என்ன பண்ணுறான்? தெரியலண்ணே. இன்னைக்கு சந்தை ரேட்டு பிராரம் 1500 ரூபாங்க மூட. இவனுக்கு எப்படி தெரியும்? இஷ்டம்னா எடுத்துங்கய்யா, இல்லை எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியுங்கய்யா. என்னயா புதுசாக இருக்கு? சார், இப்போதான் ஃப்ரீயாக ஒய்ஃபை வந்துருச்சு, இதனால நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஃப்ரீ வைஃபை? ஆமாம், எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உலக மார்க்கெட்டே எங்கள் உள்ளங்கையில் தாங்கய்யா.
திமிர பாரு. டேய் வாங்கயா, இனி இந்த ஊருக்குள்ள நம்ம பருப்பு வேகாது. வேலையை பாரு, வேலையை பாரு. இருவேய் வந்தது கூட தெரியாம வந்துட்டாங்க ஊருக்குள்ள. பட்டி தொட்டி எல்லாம் வைஃபை கிடைக்கட்டும், அறிவார்ந்த சமூகம் பிறக்கட்டும். அம்மா பசிக்குதுமா. இருடா. வீட்ல ஒரு பொருள் இல்ல. அம்மா 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 ரொம்ப பசிக்குதுமா. பசிக்குதாட செல்லம். அப்பா வரட்டுமா? வீட்ல எதுவுமே இல்லம்மா. வந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? என்ன நல்லா இருந்த வீட்டை குடிச்சு அழிச்சிட்டான். இப்ப வந்துருவாருமா அப்பா. கொஞ்சம் என்ன, இப்ப வந்துருவாருமா. ஏன்டா தினமும் இப்படி குடிச்சிட்டு உயிரை வாங்குறீங்க? என்னைக்கு தாண்டா திருந்த போறீங்க? தினமும் இதையே தான் சொல்றேன். என் புருஷனை பத்தியாக்கா? புருஷன் அங்க குடிச்சிட்டு உழுந்து கிடக்கா பாரு. ஐயோ, இவனுங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏயா வீட்ல புள்ள பசியா இருக்கும்போது நீ ஏன் இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற? அம்மாவை குடிக்க சொல்லாங்க, நீ என்ன எந்த பெத்த அம்மாவாவது குடிக்க சொல்லுவாளையா? அம்மா அம்மா பசிக்குதுமா. பசிக்குதுமா. சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு இப்படி விழுந்து கிடக்குறியா ஐயா? இதுக்கெல்லாம் எப்பதான் விடுவு காலம் வருமோ? மதுவற்ற தமிழகம் அமைப்போம், மகளிரின் தாலியை காப்போம். ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கலாம் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிற போது கண்ணீர் விட்டு அழுது காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். சாதி மதம் எல்லாம் இவன் கடந்து நிற்பார். வீடு என் வீடு தமிழ்நாடு என்பார். சரி எல்லாம் அமைதியா உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. சிவனும் சக்தியுமாக இந்த மேடையிலே காட்சி இருக்கிற கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய காவல் தெய்வம் அன்னியார் அவர்களே, கொண்டு இந்தியா போற்றும் செல்லப்பிள்ளையாக, தரணி போற்றும் அன்பு செல்லுமாக, வான்புகள் போற்றும் வல்லலாக, வையகம் வாழ்த்தும் அண்ணலாக, ரசிகர்களின் ரத்தினமாக, வையகத்தின் வைடூரியமாக, தாய்க்குளத்தின் தங்கமாக, மாசற்ற மரகதமாக தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம்.
எனது தலைமையிலான அரசு 7805 கொலைகள், 21427 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 49839 கொள்ளை சம்பவங்கள். எனது தலைமையிலான அரசு காவல்துறையின் அராஜகம், மாற்றுத்திறனாளியையும் விட்டு வைப்பதில்லை. எனது தலைமையிலான அரசு சாராய சாம்ராஜ்யம் நடத்துவதால் தாய்மார்களின் தாலி அறுந்து விழும் அவலம். எனது தலைமையிலான அரசு சரியான நேரத்தில் முடிவெடுக்காததால் 342 பேரின் உயிரை குடித்தது வெள்ளம். எனது தலைமையிலான அரசு எத்தனை விஷ்ணு பிரியாக்களும் முத்துக்குமாரசாமியும் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள். பிரச்சனைகளை கண்டு கொள்ளாமல் அவ்வப்போது ஓய்வெடுப்பவருக்கு நிரந்தர ஓய்வு கொடுப்போம். ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம். வரலாறு காணாத மழை வெள்ளம் சென்னை வாசிகளை பொருளாதார ரீதியாக சிதைத்து போட்டிருக்கிறது. பாதிப்பின் உக்கிரத்தை உணர்ந்த பொதுமக்களும் இளைஞர்களும் தன்னார்வ அமைப்பினரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை என அடிப்படை தேவைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வருவது கால ஓட்டத்தில் மனிதநேயம் இன்னும் மறைந்து போகவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி மனிதநேயத்தோடு தன்னார்வ அமைப்புகள் உதவும் போது சில அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுவதும் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்களை தாக்கவும் செய்கின்றனர். பெங்களூரில் இருந்து மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்க சென்னை வந்துள்ள தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை தாக்கும் காட்சிதான் இது. பெங்களூரைச் சேர்ந்த சிலர் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் ஒரு குழுவாக சென்னை வந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்துடன் சென்னையில் உள்ள மேலும் சில தன்னார்வலர்களை இணைத்துக் கொண்டு கிழக்கு அண்ணாநகர் பகுதியில் கங்கையம்மன் கோவில் அருகே சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த 102வது வட்டச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் என்பவர் தனது ஆதரவாளர்கள் ராஜா உள்ளிட்ட சில அடியாட்களுடன் அங்கு வந்து அவர்களை மிரட்டத் தொடங்கினார். தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் 2000 உணவு பொட்டலங்களை தங்களுக்கு தர வேண்டும் எனவும், தர மறுத்தால் உணவை எடுத்துச் செல்ல முடியாது எனவும் அச்சுறுத்தும் செயலில் ஈடுபட்டனர். குஜராத் 200, மண்டபம் 200, ஆபீஸ் நகர் 200, நிச்சயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தன்னார்வலர்களை வட்டச் செயலாளர் தமிழ்ச்செல்வனின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. நிவாரண உதவிகளை வாங்க வந்த பொதுமக்கள் இதனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவும் தன்னார்வலர்களை மக்கள் வாயார வாழ்த்தும் போது அவர்களை கேட்கவே காது பூசும் வார்த்தைகளால் அர்ச்சித்துவிட்டு அந்த அடாவடி கும்பல் அங்கிருந்து புறப்பட்டது. இதேபோன்று பல்வேறு இடங்களிலும் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தன்னலமற்ற தன்னார்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணி தமிழக மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தமாக வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு கடவுள் தந்த வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கிறேன். காரணம் 50 வருட திராவிட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு
50 வருட காலமாக இது போன்ற ஒரு பலமான கூட்டணி இதுவரையில் தமிழகத்திலே உருவாகவில்லை. தமிழகத்தில் மாற்று சக்தி ஒன்று உருவாகும் போது அதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய பலர் 1-2 சீட்டுக்கு ஆசைப்பட்டு பெரிய கட்சிகளோட போய் சேர்ந்துகிட்டு இருந்த நேரத்துல வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் கவலைப்படாம மாற்றம் தேவைன்னு நினைச்ச தலைவர் விஜயகாந்த். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேசுகிறவர்கள் மாற்று சக்தியாய் மக்கள் நல கூட்டணி வளர்ந்து வருகிற போது இந்த மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து இதை வலிமைப்படுத்த வேண்டியவர்கள் எல்லாம் ஏதோ தப்பித்தால் போதும், பிழைத்தால் போதும், 2 3 கிடைத்தால் போதும், அதில் 1 2 வெற்றி பெற்றால் போதும் என்று சிந்திக்கிறார்கள் என்கிற போது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உண்மையிலேயே திமுகவையும் அதிமுகவையும் தமிழக அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய முதல் நோக்கம், அதற்காக நான் இதையும் செய்வேன் என்று பேசினாரே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதை பாராட்டுவதற்கு ஏன் ஜனநாயக சக்திகளுக்கு மனமில்லை? தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை 1967 பேரறிஞர் அண்ணாவுக்கு சேரும். பேரறிஞர் அண்ணா ஒரு சீரிய சிந்தனையாளர், மாபெரும் சாணக்கிய சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், அவருக்கு நிகர் அவர்தான். அப்பேற்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களே இந்த தகுதி எதுவுமே இல்லாமல் பெரும் புகழோடு மக்கள் செல்வாக்கோடு இருந்த எம்ஜிஆர் அவர்களை, தம்பி நீங்கள் இந்த கட்சிக்கு 30 லட்சம் நன்கொடை தர வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 30 லட்சம் வாக்குகள் வந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் அடித்தட்டு மக்களின் செல்வாக்கை பெற்ற ஒரு மாபெரும் புகழ்மிக்க ஒரு நடிகராக விளங்கினார். அது ஒரு கரிஷ்மா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அந்த மக்கள் செல்வாக்குள்ள எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய அரசியல் பகைவரை வீழ்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணா பயன்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக அந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற சாமானியமான மக்களின், தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திமுக அதிமுக என்கிற பெரிய சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு பேர் ஆயுதமாக அவரும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார். மக்கள் நல கூட்டணியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மதுவை ஒழிப்போம் என்கிறார். மக்கள் நல கூட்டணியும் மதுவை ஒழிப்போம் என்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே ஒரு புதிய ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அவர்கள் இருவரையும் ஆட்சியில் அமரவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதே கருத்தை மக்கள் நல கூட்டணி சொல்லுகிறது. ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம். நான் காவல்துறை போலீஸ் வேஷம் போட்டு நடிச்ச அதிக படங்கள். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு காவல்துறைன்னு பேரு, நீங்களும் காவல் தான் பண்றீங்க. பணக்காரங்க செய்யற தப்புகளுக்கும் பதவியில இருக்கிறவங்க செய்யற அநியாயங்களுக்கும் ஒரு காவல்துறை நினைத்தா இந்த நாட்டில் எல்லாம் பண்ண. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க? ஆளுங்கட்சிக்கு சலிட்டு அடிச்சுட்டு பொதுமக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கும்? இவங்க யாருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்க படிப்புக்கோ அவங்க மனசாட்சிக்கல. முத யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த வட்டம் மாவட்டம் யாரு இருந்தாலும் செலாம் போட்டு சலிட்டு அடிச்சு என்ன அப்புறம் எப்படி இருக்குமா ஆட்சி? சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சரி, வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? கிடையாது. வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? நம்ம நாட்டுல படிச்சவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு உங்க வேலை கொடுக்கறாங்களா? கிடையாது.
படிச்சவங்களுக்கே வேலை கொடுத்திருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. படித்து விட்டு பட்டம் வாங்கின இளைஞர் பட்டமரமாக நிற்பதுதான் மிச்சம். நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும், ஆட்டோ கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறேன். ஊழலை பத்தி நாம பேசினால் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க ஊழல்ல சிக்கினது நல்லா யாருன்னு பாருங்களேன். காமராஜரா? கிடையாது. பேரறிஞர் அண்ணாவா? கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? கிடையாது. ஊழல்ல மாட்டி ஜெயிலுக்கு போனது இவங்க 2 பேர் தான். கலைஞர் ஜெயலலிதா தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் போது கலைஞரை போட்டாங்க, கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா போட்டாங்க. 2 பேரும் ஊழல் வழக்கு. ஆக அந்த நாடு 2 பேருக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஊழல் பண்றவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா? இப்ப சொல்லணும், என்னுடைய ரசிகர்களுக்காக சொல்ல, நீங்க மாறணும். வருது இன்னைக்கு கேப்டனின் ராணுவ ஊர்தி, கேப்டனின் வான ஊர்தி, கேப்டனின் கப்பல் ஊர்தி. அது மாதிரி நீங்கள் செயல்படணும். இந்த தேர்தலை எதற்கு பயப்படக்கூடாது, யாரை கண்டு பயப்படாதீங்க. இவங்கள மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதான் சொல்றேன்ல, மக்கள் பார்த்து, நீங்கள் பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உட்கார வச்சு பாருங்க, அப்புறம் எப்படி பண்ற இந்த ஆட்சியை பாருங்க. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரேன், தனி மனித வருமானத்தை கூட்டி தரேன், சமசீர் கல்வி எப்படிங்கிற கூட. இவங்க சமசீர் கல்வினால என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குக்கிராமத்தில் படிக்கிற பிள்ளையும் இங்க டான் பாஸ்கோல படிக்கிற பிள்ளையும் ஒன்னும் ஆங்கிலம் கத்துக்கணும். அந்த அளவு கல்வி அறிவை வளர்க்கணும். அதான் சமசீர் கல்வி. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. கொள்ளை அடிக்கிறாங்க, கலர் கலரா பஸ் போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு ஏமாத்துறாங்க. எல்லா ரூட்டுக்கும் காசு, லஞ்சம். அடுத்த இவன் வந்தால் லஞ்சம் வாங்க கூடாது. இவங்களுக்கு பயம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஆட்சி வராது. புரட்சித்துல எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் தான் ஆட்சி மாறுச்சு. ஆகையினால போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 3 லட்சம், சப் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் 5 லட்சம் லஞ்சம். அப்படியே கேட்டு கேட்டு யார் வேணுமாலும் போடும். கார் டிரைவர்களுக்கு 5 லட்சம், கண்டக்டருக்கு 2 லட்சங்கிறாங்க. ஆகையினால எங்க பார்த்தாலும் வீடு பூந்து பஸ் ஏறுது. அவங்களுக்கு ஓட்ட தெரியுதோ ஓட்ட தெரியலையோ எதை வேணுமாலும் போய் அடிக்கிறாங்க. சும்மா வண்டி அடிக்கிறாங்க, எல்லா வண்டியும் அடிக்கிறாங்க. எல்லாத்திலும் லஞ்சம். இந்த உப்புக்குள்ள கையை விட்டு இருந்தா கால் விட்டு அரிச்சு போயிரும் தெரியுமா? அது மாதிரி கையை அரிச்சு போச்சு. உங்க லஞ்சம் வாங்கி வாங்கி குடு 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 லஞ்சம் அரிச்சு போயிரும். ஆக லஞ்சம் இவங்களோட வாங்கி இருந்தா பரவாயில்ல, கீழ் மட்டத்து வரைக்கும் பரப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. லஞ்சம் எங்க போனாலும் இது எங்க தீரும், எப்ப தீரும்? தீர்க்கணும். எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான். எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான். பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அறவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறத ராத்திரி ஒருவேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிறக்காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. தமிழ்நாட்டில் தான் அந்த கொடுமை. ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு. இது புஸ்தகத்திலே போட்டிருக்கு, அவங்க கணக்கெடுப்புல இருக்கு. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 3 நேரம் சாப்பிடுறோம், 2 நேரம் சாப்பிடுறான், 2 நேரம் சாப்பிடுறோம், ஒரு நேரம் சாப்பிடுறான், அரை நேரத்துக்கு வந்துட்டான், அரை நேரம் சாப்பிட ஒண்ணுமே சாப்பிட பச்சை தண்ணியும் இடுப்புல ஈர துணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அதான் இந்த நிலைமையோட ஆட்சி, இவங்களுடைய ஆட்சியின் அவல நிலை. 5 தடவை முதலமைச்சர் பெருமையா சொல்றீங்களே, 5 தடவை என்ன பண்ணீங்க மக்களுக்கு? போன தடவை இதே இடத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடுங்க. என்ன சொன்னீங்க? அன்னைக்கு இளைஞர் தமிழருக்காக குரல் கொடுத்தீங்களா? அன்னைக்கு விலைவாசிக்காக குரல் கொடுத்தீங்களா? மதவாத சக்தி 1000 ஓட்டு போட்டுறாதீங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. இதுதான் உங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களா? எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க.
மக்களை நல்வழி கொண்டு வர நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா? கவர்ச்சி திட்டங்களை தான் போட்டிருக்கீங்க, வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது. வீடு புகுந்து ரேஷன் பொருட்கள் வரும் இன்னும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிறேன். இத்தனை நாளுக்கு ஒரு தடவை ரேஷன் கடையில் வரும்னு சொல்றீங்க, அத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல போய் போட்டா என்ன? இதனால வேலை வாய்ப்பு வளரும் இல்ல, கொள்ளையடிக்கிறது குறையும் இல்ல, ரேஷன் கார்டுல போற தப்பு நடக்கிறதெல்லாம் குறையும் இல்ல, 1க்கு 2 3 ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் குறையுமே. ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன், ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வந்து சேரும். திட்டங்கள் நிறைய இருக்கு, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. கிராமந்தோறும் நான் சொன்னேன், பெண்களால பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித்தரேன். அந்த திட்டம் மத்திய அரசுல இருக்கு, இவங்க கிடப்புல போட்டிருக்காங்க, கிடப்புலயே போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மத்திய அரசு சட்டம் இருக்கு. பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில், இளைஞர்கள் எல்லாம் வறுமையின் கையில், சேறுகளின் சந்து பொந்துகளிலே நுழைய வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி எந்த அளவுக்கு செல்லரிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும். எப்படி சொல்றது? இந்த கூடியிருக்கீங்களே, நான் எப்பயும் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். இந்த மூச்சு விடுறீங்க, சட்டையை கழட்டி அப்படி உதறீங்க, வேர்வை, இதுல ஜாதி மதம் தெரியுதா? உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் இடுப்புல கோவணத்தை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் கையில கலப்பு பிடிச்சு சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாங்க. அதை நீங்க விட்டுட்டு கால்ல செருப்பு போட்டு சேறுபடாம டிராக்டர் மேல விவசாயம் பண்றீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் ஏத்த இறைச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. அதை நீங்க விட்டுட்டு பம்பு செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டை முப்பாட்டம் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடம்புப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? அதனால நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்தி பேசிடாதீங்க. சும்மா பொறுப்புக்கு வர்றதுக்காக என்ன ஜாதியை பத்தி சொல்றேன் நம்ம எல்லாம் நம்பாதீங்க. நான் முதல்ல கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும். ஜாதி மதத்தை அறவே வெறுக்கிறவர். நான் சொன்னேன், தேர்தல் நேரத்துல மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டித்தீரவன் ஏன் சொன்னேன்? அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுற, ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெற்ற பிள்ளைகள் இருந்தால், இல்ல இந்த பெற்ற பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன், அதான் தெய்வம், அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. கும்பிடும் சாமி. வயசான காலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்கீங்களே, பெத்ததுல என்னாச்சு? பெத்த பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிருச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவோ உழைக்காம உக்காந்து திங்கவோ மனசு ஒப்பலைங்க, அதுதானுங்க. ஓஞ்சு போற வயசுல உழைச்சு வாழ் நினைச்சீங்க பாருங்க, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் மண்ணுல இப்படிப்பட்டவங்க இருக்காங்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணு சும்மா இருந்தா கூட மண்ணு சும்மா இருக்க கூட நினைச்சீங்களே, உங்களுக்கு மகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன் பெண்கள் எல்லாம் நான் சக்தி சக்தின்னு சொல்றேன்? 2 குலதெய்வத்தை கும்பிடுறாங்க, அவங்கதான். புகுந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், ரெண்டையும் கும்பிடுறது அவங்கதான். பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, புகுந்த வீட்டுல வந்தோன்னா புருஷங்காரர் என்ன குலதெய்வத்தை கும்பிடுவாரோ அதை கும்பிடுவாங்க. அதனாலதான் அவங்களை சக்தி சக்திங்க. ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், என் மக்களை காப்பாற்றுவேன். நீங்க எதாவது விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் விஜயகாந்த் கிட்ட இருக்கிற தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியும். நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம். இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும் இருக்குது. நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். லஞ்ச லாவணை இல்லாத நிச்சயமாக செய்வேன், வறுமையை ஒழிப்பேன், நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்.
இவங்களுக்கு கோபம், என்னடா லஞ்சத்தை ஊழல ஒழிப்புன்னா நம்ம தொழில விஜயகாந்த் வந்து கை வைக்கிறான், இவனை விடக்கூடாது, ஒழிச்சு வறுமையை ஒழிப்பேன். எப்படி வறுமையை ஒழிப்பேன்? தனி மனித வருமானத்தை கூட்டி கொடு, லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன். இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும்? இதுக்கு முன்னாடி உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், மூணு ஒண்ணுதான். தீவிரவாதம் வளருது. முதல் முறையா தமிழ்நாட்டில் சிவகங்கையில ரிமோட் கண்ட்ரோல குண்டு வெடிக்க வச்சுட்டா. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய காவல்துறை ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்க ரவுடிகளை உங்க கட்சி ஜெயிக்கணும், உங்க கூட்டணி கட்சி ஜெயிக்கணும் ஏவி விட்டுறீங்க எல்லாத்தையும். அப்ப ஏன் தீவிரவாதம் வளராது? நல்லா யோசிச்சு பாருங்க. யார் அந்த தீவிரவாதியா இருக்கான்னு பாருங்க. பூரா படிச்சவங்க, பட்டம் வாங்கினவங்க. ஏன் படிச்சவனும் பட்டம் வாங்கணும் தீவிரவாதி ஆயிருக்கான்? கூட படிக்காத இளைஞர்கள் ஏன்? வேலை வாய்ப்பு இல்லை யாருக்கும், வேலை இல்லை, அதனால தீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க உட்கார்ந்து நீங்க சுகபோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வேலை கொடுக்கிறோம். வேலை எங்க வேலை? ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் மக்களை காப்பாற்றுவேன். தலைவா, நீ எங்கள் வீட்டு பிள்ளை. தமிழா, உனக்கிடே இங்கு இல்லை. உன் கொடியேறும் கோட்டையில் நீ ஆளவே, நீ முன் போக தமிழ்நாடே பின் சேருமே. எங்கள் விதி மாற்றும் அவதாரமே. தலைவா, நீ எங்கள் வீட்டு பிள்ளை. தமிழா, உனக்கிடே இங்கு இல்லை. கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதாக்கு எதிரி யாரு? கலைஞர். ரெண்டு பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். கூட்டணி எதுக்காக செஞ்சிருக்கோம்? நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே. உன்னாட்சி ஒன்றே ஊழல் வெல்லும். இளைஞர் கூட்டம் நல்வேளை கொள்ளும். நெசவாளி விவசாயி வாழ்வில் பள்ளம். உன்னாலே மேல் வந்து சிகரம் செல்லும். எமை காக்கும் உன் சொல்லில் இல்லை கள்ளம். ஏன் உனை நோக்கி திரும்பாது எங்கள் உள்ளம்? நீ மட்டும் மக்கள் செல்லம். அளவும் நெஞ்சம் களவல் எல்லாம். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். இந்த தொண்டர்கள், நம்ம என் தொண்டர்கள் இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்க போறது உறுதிதான். ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் மக்களை காப்பாற்றுவேன். நீங்க எதோ விலை கொடுத்து வாங்கலாம்,
ஆனால் விஜயகாந்த் கிட்ட இருக்கிற தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது.